பிஹைண்ட் மீ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்க எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நாங்க பாவக்குளத்துலதான் நிக்கிறோம். இதுக்கு முன்னமும் பாவக்குளம் வீடியோ போட்டிருப்போம். அப்ப தண்ணி கொஞ்சம் பாயல, நோமலா தான் இருந்தது. இந்த இடம் எல்லாம் தண்ணியே இல்லாம தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. அந்த டைம் எப்படி இருக்கும் பாவக்குளம்ன்றதான் அந்த காணொலியோட உங்களுக்கு காட்ட போறோம். அதோட நாங்கள் கொஞ்சம் தான் காட்டியிருந்தோம். அந்த வான் பாயிர அந்த சைட் தான் காட்டியிருந்தோம். இங்கால ஒண்ணுமே காட்டில. இந்த காணொலியூடாக அதையும் உங்களுக்கு நாங்க காட்டுறதுக்கு வந்திருக்கிறோம். ஓகே, மறக்காம அதை ஸ்கிப் பண்ணாம இந்த காணொலியை முழுமையாக பாருங்க. இந்த மொத்த அழகுமே உங்களுக்கு தெரியும். அங்க வான்கதவுகள் திறந்துட்டினம். அதான் தண்ணி இப்படி சரியான நிறையவே இருக்குது. அங்க பார்க்க தூரத்துல பாத்தீங்கன்னா தெரியும் வான்கதவு எப்படி திறந்துபட்டு நல்ல தண்ணி எப்படியே போஸ் அடிபடுது. இதால மட்டும்தான் இப்ப நடந்து போலாம், மற்றபடி அங்காலங்கள் எல்லாம் போகல. ஏன்னா அவ்வளவுக்கு தண்ணி இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவுக்கு இதெல்லாம் சரியான தாழ்ப்பம் விழுந்து அவ்வளவுதான் பிடிக்கவே இல்லாது. ஓகே, நீங்க அப்படியே பாருங்க இந்த வியூவை, கீழே தண்ணி எல்லாம் அப்படி போகுதுன்றத. பாவட்குளம் என்பது வவுனியா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு முக்கியமான பழமையான நீர்ப்பாசன குளம் என்று சொல்லலாம். இது வட இலங்கையில பண்டைய நீர்ப்பாசன நாகரிகத்தை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். எப்படி அங்க அந்த வானக்காட்டு போகணும், எப்படி தண்ணி அடிச்சு ஊத்துதா இல்ல சரியான மேல புகம் மாரி எல்லாம் போகுது தண்ணி இந்த வேகத்துக்கு. பாவட்குளம் அனுராதபுர காலத்துல உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகின்றது. குறிப்பாக மகாசேனன் மன்னன் கிபி 276 தொடக்கம் 303 ஆட்சி காலத்துல பல குளங்கள் அணைகள் என்பவற்றை கட்டினாராம். இதுக்கு முன்னே பார்த்திருப்பீங்க அந்த வீடியோ. நீங்க இதுக்கு முன்னே போட்ட வீடியோவே நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப இப்படி இருந்தது இப்ப இப்படி இருக்குன்றதே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது அன்னைக்குலாம் நாங்க இதெல்லாம் வடிவம் நடந்து வர்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு ஃபுல்லாவே தண்ணியா கிடக்கு. அந்த வரிசையில பாவட்குளமும் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்றாளர்கள் கருதுகின்றனர். அந்த காலத்துல மழை நீரை சேமித்து உலர்காலங்களில் பயன்படுத்தும் திறமையான முறைகள் இருந்திருக்கின்றது. பாவட்குளம் அதுக்கு ஒரு முக்கிய சான்றாகும். வடபகுதி பெரும்பாலுமே உலர் வலயமாக இருப்பதால நீர்ப்பாசனம் மிகவும் அவசியமானது. பாவட்குளம் மூலம் சேமிக்கப்பட்ட நீர் நெல் மற்றும் பிற பயிர்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. இதனால் அந்த பகுதி மக்கள் வாழ்வாதாரம் நிலைத்ததாக இருந்திருக்கிறது. இந்த வானம் நல்லா இருக்கு. இங்கே வெள்ள முகில் எல்லாம் ஒரு தனித்தனியா தெரியற மாதிரி இருக்கு. நீங்க பாருங்க எப்படி இருக்குண்டு. ஐயோ கியூட்டா இருக்கே. இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்ல வெயில் அப்படி இருக்கிறபடியா எடுக்கிறதுக்கும் நல்ல இதா இருக்குது. அன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை, அதனால வடிவே இருக்குல்ல. இன்னைக்கு நல்லா இருக்கு வெயிலோட. இங்க தண்ணி சுடுது. அன்னைக்கு அதெல்லாம் தண்ணி குறைவே இருந்தபடியா நான் வடிவா அதுக்குள்ள திரிஞ்சு வந்தாங்க. இன்னைக்கு இப்படி ஓடுதுன்னு வேறு. காலப்போக்குள்ள இயற்கை காரணங்களாலும் போர்களாலும் சில சேதங்கள் ஏற்பட்டன. பின்னர் இலங்கை அரசாங்கம் மற்றும் பாசனத்துறை மூலம் பாவட்குளம் பல முறை புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் மீண்டும் விவசாயத்துக்கு பயன்படுத்தும் நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இன்றைய காலத்தில் பாவட்குளம் விவசாயத்துக்கு நீர் வழங்குகின்றது. சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கின்றது. உள்ளூர் மக்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு இந்த குளம் வகிக்கின்றது. இப்ப அப்படியே அங்காள சைட் பாப்பம். மேலுமே இது இயற்கை அழகு கொன்ற ஒரு இடமாக இருப்பதால பார்வையாளர்களையுமே ஈர்க்கின்றது என்று தான் கூற வேண்டும். பாவட்குளம் என்பது ஒரு சாதாரண குளம் இல்லை. அது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த புத்திசாலித்தனமான நீர்ப்பாசன அமைப்புல உயிருள்ள சான்றாகும் என்று கூட சொல்லப்படுகின்றது. அலையே அலையே காத்துல மலையே அலலே அலலோ. ஓகே, இப்ப இந்த சைட் பாத்துட்டோம். அதுக்கு அங்காளியும் இருக்கு. வாங்க வாங்க. பாவக்குளம் என்ற சின்ன குளம் இல்ல, அது பெரிய குளம். இலங்கை வரலாற்றில் அனுராதபுரம் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 11ஆம் நூற்றாண்டு வரை நீர்ப்பாசன நாகரிகத்தின் உச்சமாக இருந்தது. அந்த காலத்தில் மகாசனன் போன்ற மன்னர்கள் பெரிய அளவில் குளங்கள் அணைகள் கால்வாய்கள் அமைத்தனர். அந்த வகையில் பாவட்குளமும் இந்த பெரிய நீர்ப்பாசன வலையமைப்பில் ஒரு பகுதியாக இருந்திருக்கின்றது. அக்கால மக்கள் மழை நீரை வீணாக்காமல் சேமித்து வாய்க்கால்கள் மூலம் விவசாய நிலங்களுக்கு கொண்டு செல்லும் தொழில்நுட்பத்திலையும் மிகவும் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றனர். அண்டை தண்ணியே இல்லைன்னு கவலைப்பட்ட இன்னைக்கு நூறு தண்ணி இருக்கு. அங்கால பாருங்க அப்படி இருக்குன்னு.
பாத்தீங்கன்னா அப்படி இருந்து கொண்டே இந்த அழகை ரசிக்கலாம். அப்படித்தான் இருக்குது. ஃபுல்லா தண்ணி, நிறைய கல் மேலையில் இருக்கிறபடியா கொஞ்சம் தாழ்ப்பத்தை காட்டுது இல்ல. என்னதுக்குள்ள தண்ணிக்குள்ளேயே நிறைய ஃபுல்லாவே கல்லு தான் கிடக்குது. அப்ப அந்த கல்லுகள்ல அடிச்சு போறபடியா கொஞ்சம் நாங்க இறங்கி நிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு அங்கால வந்து தாழ்ப்பம் தான். சில இடங்கள் தாழ்ப்பமா இருக்கு, கவனமா பார்த்துதான் இருக்கணும். ஆனா அந்த பிளேஸ் சூப்பர், எனக்கு பிடிச்சபடியாதான் இது 2வது தடவையும் வந்து நாங்க இந்த குளத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த இடத்த காட்டணும்ன்றதுக்காண்டி. பாவட்குளம் போன்ற குளங்கள் வந்து சாதாரணமாக தோன்றப்பட்டவையே அல்ல. அவற்றில் வந்து பெரிய மண்ணணைகள், நீரை கட்டுப்படுத்தும் கதவுகள், நீர் வெளியேற்ற அமைப்புகள் போன்ற நவீனமான அமைப்புகள் இருந்திருக்கின்றது. இவையெல்லாம் அந்த கால பொருளியல் அறிவின்ற உயர்ந்த நிலையை காட்டுகின்றது என்று கூட சொல்லலாம். பாவட்குளம் ஒரு நீர்த்தேக்கம் அல்ல, அது ஒரு சமூகத்தின் உயிர் நாடியாம். விவசாயம், குடிநீர் ஆதாயம், கிராம வாழ்ந்த மையம், இதன் மூலம் வந்து மக்கள் தங்கள் வாழ்க்கையை வந்து நிலைநிறுத்தி இருக்கின்றனர். வட இலங்கை வந்து பல காலங்களில் போர்களால் வந்து பாதிக்கப்பட்டது. இதனால பல குளங்கள் பராமரிப்பு இல்லாமல் சேதமடைந்தன. பாவட்குளமும் ஒரு கட்டத்தில் பயன்படுத்த முடியாத நிலைக்கு சென்றிருக்கின்றது. இந்த பாவட்குளம் வந்து நீர்வளத்தை வந்து பாதுகாக்கின்றது. பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு வந்து வாழிடம் அளிக்கின்றது. சுற்றுச்சூழல் சமநிலையை கூட நிலைநிறுத்தி இருக்கின்றது. பாவட்குளம் என்பது சாதாரண குளம் அல்ல, அது அன்றைய பண்டைய அறிவின் சான்று, விவசாயத்தின் ஆதாரம், வரலாற்று பாரம்பரியம், இன்றும் உயிரோடு இருக்கும் ஒரு பழமையான அதிசயம். ஓகே, இன்னைய தினம் வந்து நாங்க பாவக்குளத்தை தான் பார்த்திருந்தோம். இதுக்கு முன்ன போட்ட காணொலியில வந்து அரவாசி தான் காட்டியிருப்போம். இன்னைக்கு வந்து பாவக்குளத்தை ஃபுல்லாவே காட்டியிருப்போம். நாங்களுமே இங்க சைட் வந்து போன முறை பார்க்கும்போது பாக்கையில இன்னைக்கு பாருங்க, ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமே, அன்றைக்கு பாக்கையில என்ன தோணுது, இவ்வளவு பெரிய இடத்த வந்து மிஸ் பண்ணிட்டோம். நல்ல காலம். இந்த காணொலி வந்து இன்னொரு தடவை வந்து இந்த காணொலியை உங்களுக்கு காட்டுறதுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது பார்ட் 2வா தான் இந்த காணொலி உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். முதல் வந்து நாங்க மழை இல்லாத டைம் வந்திருந்தோம், ஆனா தண்ணி ஓட்டம் எல்லாம் ஒன்றுமே இல்லை, நோமலா தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஓ மை காட் அப்படின்ற அளவுக்கு தண்ணி பாஞ்சு ஓடு பாருங்க, சுத்தி ஃபுல்லாவே தண்ணி, சத்தமா தண்ணி எப்படி பாயிருந்து பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கு. அழகான காட்சியை நாங்க மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் இன்றைக்கு வந்து நாங்க இந்த காணொலி உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்னும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லெக்ஸி மற்றும் எங்களுடைய கேமரா உமன் ராகவி. எங்களோட கேமரா உமன் சரியா கஷ்டப்படுது, அந்த வெயிலுக்குள்ள கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்திருக்கலாம். ஓகே பாய். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களுடைய BM தமிழ் சொல்லுங்க யூடியூப் சேனல் மற்றும் Facebook தலைமையும் ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. பாய். அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு, நுவரேலியா கண்டியெல்லாம் வேணுங்க நீர்வீழ்ச்சி, இதை பாருங்க சூப்பர். மறக்காம இந்த பிளேஸுக்கு வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணணும்ன்றதுக்காக தான் பார்ட் 2வா இந்த பாவக்குளத்தை நாங்க